நினச்சிங்களா? நான் ஏறுவேன். ஏரியாச்சும் ஜம்ப் பண்ணிடலாம் சத்தம் கேட்காம. காம்பவுண்டை தள்ளி விட்டுறலாம். அப்பா அப்போதான் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எட்டி பார்க்கலாம். மேலே இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா. நான் போய் பிடிக்கிறேன். ஷாலி ஓடி, சத்தம் கேட்காம ஓடி போயிடு. அம்மா இந்த குள்ளவண்டை பிடிச்சிட்டாமா. இவதான் இவளை நம்ம பேசணும். ஓ அப்படியா, நான் அவளை வச்சுக்கிறேன். அக்கா வாங்க. இதுக்கு மேலே குழந்தையெல்லாம் பார்க்க முடியாது. எவ்வளோ தைரியம் தான் நம்மளை பற்றி நம்ம வீடை பற்றி பேசியிருப்பா. சூப்பர் ஷாலினி. தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் முக்கியமாக. அவள் தான் எனக்கு போட்டு கொடுத்தா. சூப்பர்மா, வெரி குட். இதே மாதிரியே போட்டு கொடுத்துரு. அப்போ தான் இந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். குச்சி எடுத்துருவாங்க. ஆண்டி சாரி ஆண்டி, நாங்கள் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் ஆண்டி. ஹீரோ அடிக்கிறேன். அப்போ தான் நீ இனிமேல் அடங்கு விழலாம். உங்கள் அம்மா அப்பா உனக்கு கொஞ்சம் வளர்ப்பாங்களா திட்டி வளர்ப்பாங்களா? உண்மையை தான் சொல்லணும். கொஞ்சம் வளர்ப்பாங்க. அதனால தான் இவ்வளோ திமிரு ஏறிடுச்சு அவனுக்கு. உட்காந்துட்டு வேற இருக்க. முட்டி போடும் முதல்ல நீ. பாவம்னு விடுறேன், இல்லைன்னா உன்னை அவ்வளோதான் அடித்து தம்சம் பண்ணிடுவேன். இதனால தான் திமிராக வளர்ந்துருக்காங்க. இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளோதான் அடின்னு விளாசிடுவேன். ஐயோ ஆத்தாடி, நான் போயிட்டு இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். அக்கா ஆண்டி ஃபஸ்ட்டு எங்களோட ஸ்கூல் சேர்த்திங்களா? ஆமாம் பசங்களா, அதான் நான் மாற்ற போகிறோமே. அதுதான் முன்னாடி அந்த ஸ்கூல் சேர்த்திங்களா, அவங்க அப்பா தான் அதில் பிரின்சிபல். ஓ அப்படியா? ஒரு சீன் போட்டாலும் நம்ம வேறு ஸ்கூல் வந்துட்டோம். ஸோ அதனால ஒன்றும் இல்லை, வாங்க. சரி, நீ சூப்பராக அந்த பொண்ணை கேட்ச் பண்ணிட்டடி. தேங்க்யூடி. நீ நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ண. பரவாயில்ல, இருக்கட்டும்டி. எப்படியும் இந்த பொண்ணை பிடிச்சிட்டோம்ல, இல்லைன்னா அவளை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஒட்டி கேட்டுக்கிட்டே இருப்பா போக போக. பசங்களை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்குங்க. ஓகே ஆண்டி. என்னோட ஃப்ரெண்ட் 2 பேர் வந்துட்டாங்க. அந்த பொண்ணு கூப்பிடலையா? அந்த பொண்ணு தான் அவ்வளோ ஓவராக பண்ணால, அதனால வேணாம். அவள் இந்த ஸ்கூலில் தான் அட்மிஷன் போட போகிறான்னு சொன்னா ஆண்டி. ஓ அப்படியா, சரி ஓகே விடுங்க, அந்த பொண்ணை விட்டுடலாம். ஓகே ஆண்டி. ஆனால் பசங்களை யார் பார்த்துப்பா தனியா? அவங்க மெதுவாக தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே ஆண்டி. இல்லை அவங்களையுமா கூட்டிகிட்டு போகணும்? இல்லை நம்ம ஆனாக்கா கிட்ட விட்டுட்டு போயிடலாம். ஓகே ஆண்டி. ஆனாக்காவுக்கு ஃபோன் பண்ணலையா? இதோ இப்போ பண்ணிடலாம் பசங்களா, வெயிட் பண்ணுங்க, நான் பேசுகிறேன். ஆனாக்காவுக்கு ஃபோன் பண்ணலையா ஆண்டி? இதோ பண்ணுற பசங்களா. ஹலோ ஆனா. என்னக்கா? அதான் பசங்களை பார்த்துக்க ஆள் இல்லை, நீ பார்த்துக்கிறியா கொஞ்சம்? பார்த்துக்கிறேங்க்கா. வேலை இருக்கான்னு என்னோட சேர்மன் கிட்ட கேட்டுட்டு வரேங்க்கா. ஓகே. காலேஜில் வேலை இருந்தால் வர வேணாம், நாங்கள் கூட்டிகிட்டு போய்ப்போம். நாங்கள் ஸ்கூலுக்கு இந்த பசங்களுக்கு அட்மிஷன்லாம் போடணும். ஆமாக்கா, அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்களே, அப்புறம் எதுக்கு போடுறீங்க திருப்பியும்? அதானா, அது அந்த ஸ்கூலில் ஒரு பெஞ்சு கூட இல்லை, அதனால தான் நாங்கள் அந்த ஸ்கூலில் சேர்த்து உள்ள, அதனால தான். ஓகேக்கா. சரி ஓகே, நான் அங்கே வர ட்ரை பண்ணுறேன். வர முடியலன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேங்க்கா. ஓகே. நான் பசங்க இப்போ தூங்கிட்டு இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறேன். நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பாப்பா மட்டும் முழிச்சிட்ருக்கா. அவளை மட்டும் சமாளிச்சுக்கோ, ரொம்ப வாண்டல. ஓகே ஆண்டி. இப்போ ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட போகிறோமா? இருங்க, நான் இப்போ ஒரு அக்கா கூட பேசினேன்ல. ஆமாம் ஆண்டி. அந்த அக்கா வருவாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இந்த குட்டி பசங்களையும் கூட்டிகிட்டு போகலாமா? ஓகே ஆண்டி. ஓகே. ஷாலினி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சுக்கோண்ணே. ஓகே ஆண்டி. பக்கா சித்தி. சாரி சித்தி, உங்களை ஆண்டின்னு சொல்லிட்டு இந்த பசங்க பேசுறதை பார்த்து. சரி ஓகே ஆண்டி, வச்சிடுறேன் ஆண்டி. எனக்கு வாய்ஸ் குழப்பலாவே வருது ஆண்டி. சாரி ஆண்டி. ஓகே குட்டி பசங்களா. உங்கள் பேர் தான் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு சொல்லவே இல்லை. இவ பேர் ப்ளூவி, என் பேர் பிங்கி, இன்னொருத்த ஓர சீன் போட்டால அவள் பேர் ஸ்வீட்டி.
ஓ அப்படியா, ஓகே ஓகே. அதுக்கடுத்தது ஜெசிகா. ஜெசிகானுக்கு ரோசி நிறையா சொல்லியிருக்கா ஜெசிகாவை பற்றி. ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஓகே பசங்களா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஹாய் அக்கா, நான் வந்துட்டேன். எந்த குழந்தைங்கள பார்த்துக்கணும்? ஓ மேலே 2 வாண்டுங்க படுத்துட்டு இருக்காங்களே அவங்களையா? இப்போ இந்த பஸ்ஸுங்களில் மெதுவாக வச்சுட்டு வந்து தூக்கணுமா? அழுவாத அழுவாத, ஒன்றையும் தூக்குவேன். யார் மடியில் வைக்கிறது? அக்கா உங்கள் மடியிலே வச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு பாப்பா அழுகுறா. அக்கா தூங்க வச்சுட்டேன்க்கா, நீங்கள் போயிட்டு வாங்க சரியா? ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. நானும் கொஞ்ச நேரம் படுத்து நீங்கள் எப்போ போகிறீங்கன்னு சொல்லுங்கள், அது வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் போனதுக்கு அடுத்தது தூங்குறேன், லாக் போட்டு வீட்டை. ஓகே அண்ணா, நாங்கள் போயிட்டு வரோம். ஷாலினியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரணுமாமே, அவள் இன்னும் சொல்லவே இல்லை பாரு. ஷாலினி ஹலோ ஹலோ யாரு? ஹலோ நாங்கள் தான் ஷாலினி பேசுகிறோம். ஹாய் ஷாலினி, என்ன ஷாலினி சொல்லு. ஸ்கூலுக்கு அட்மிஷன்லாம் போடணும்லப்பா, அதனால இன்னைக்கு நம்ம போகிறோம். வாங்க அட்மிஷன் போட்டு. நாங்கள்லாம் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டோம். ஆமாம், எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டீங்க? அது ஆர்பிஎஸ் ஸ்கூலில் தான் அட்மிஷன் போட்டோம். அதே ஸ்கூலுக்கு தான் நாங்களும் அட்மிஷன் போட போகிறோம். ஜாலி ஜாலி. சரி ஓகே ஓகே, நாங்கள் அட்மிஷன் போட்டு வரோம். பாய், வச்சுடுறேன். ஓகே ஷாலினி, வச்சுடு. ஆனா கேட்டை பத்திரமா பூட்டிக்கோ, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோ. பாய் பாய் ஆனா. பாய்க்கா. ஃபஸ்ட் இந்த பசங்க எல்லாம் போங்க, அதுக்கு அடுத்தது நான்லாம் வரேன். ஓகே ஓகே ஆண்டி. ஓகே அம்மா. லா 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 லா. எல்லாருமே பாட்டு பட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்மளும் பாட்டு போவாமா? என்னிலவ சாரல்லி வீசுங்குதர் காதல்லி, ஆசை வந்து ஆசை தீரும். நானும் பாடிக்கிட்டே போப்பேன். அன்னத்தை பார்த்தையா அப்பத்தை கேக்கு, அப்பாத்தியா அப்பத்து கேக்கு, அப்பாத்தித்தோ அப்பாத்தி தேக்கு. கேட்டை மூடிடு. பாய் பாய். பாய் அக்கா, கேட்டை மூடிடுறேன் மெதுவா. பாய் பாய். பாய் ஆனா. பாய் ஆனா. இந்த பசங்களாம் பாடும்போது நம்ம ஏன் பாடக்கூடாது? சரி, அவங்க குட்டி பசங்க, சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளும் அப்படி தான் பாடிட்டே போவோம். பரவாயில்ல இருக்கு. உங்கள் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது? மேம் நிறைய இருக்குது மேம். பேட்மிண்டன் இருக்குது, பிடி இருக்குது, கொக்கோ ப்ராக்டிஸ் இருக்குது, டென்னிஸ் இருக்குது, அட்லட், டிராயிங், டான்ஸு, கிராஃப்ட், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஓ அப்படியா, ரொம்ப நல்ல ஸ்கூலாக இருக்கே. எவ்வளோ ஃபீஸ் மேம்? 38,000. எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு எவ்வளோ? ஆக்டிவிட்டிக்கு காசு? எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டி? மேம் சாரி மேம், தெரியாமல் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் மேம், நீங்கள் பேசுங்க மேம். மேம் 1 இயருக்கு 2,000. மேம் ஏதாவது எக்ஸாம் இருக்கா மேம்? மேம் நாளைக்கு. மேம் சாரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கீழே எக்ஸாம் கிடையாது. நாளைக்கு 12:30க்கு எக்ஸாம் இருக்குது, மறக்காம சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்துடுங்க. மேம் எப்படி மேம் இருக்கும்? எல்லா சப்ஜெக்ட்டும் மிக்சடாக இருக்கும். மேம் பயமாக இருக்குது மேம். ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஸ்கூலில் சேர்க்க மாட்டீங்களா மேம்? நெவர். மேம் எப்போ ரிசல்ட் வரும்? 2 days ஆஃப்டர் ரிசல்ட் வரும் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.